ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பீஸா பேஸ் வச்சு எப்படி பீஸா மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு செஜ்வான் சட்னி ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில்னா மார்க்கெட்டில் நிறைய சாஸ் கிடைக்கும், அதை ட்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பீஸாவை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கேப்சிகம், ஆனியன், ஃப்ரை பண்ண சிக்கன், சீஸ் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணுன்னா டொமேட்டோ, ஆலிவ், எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் இனியும் என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி வைங்க. நான் இந்த வீடியோவில் 2 மெத்தடில் குக் பண்ணுறது காமிச்சிருக்கேன். ஆனால் தோசை தவாயில் வச்ச பீஸா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணுறது தான் பெஸ்ட் மெத்தடாக நான் சொல்லுவேன். 5 to 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணுறதுக்கு வைங்க. சப்போஸ் சீஸ் மெல்ட் ஆகலைன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பீஸா ஓவர் குக் ஆகக்கூடாது. ஸோ ஸ்டீம் பண்ண தானே வச்சுருக்கோம், கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக வேறு ஏதாவது வேலை பார்த்துப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பீஸாவை நீங்கள் பார்க்க முடியாது, வேறு மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பீஸா ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் பீஸா பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பீஸா வைக்கிறதுல பிகினர் தான், அதனால் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் சொல்லுங்கள். சரியா? உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய் பாய், ஜெய் ஹிந்த்.